ஹாய் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வாரம் உங்களை திருப்பி சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு? சரி, எப்பவுமே செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா? கண்ணை மூடுங்க, எல்லாரும் கைகளை கூப்புங்க, முட்டி போட்டுக்கோங்க. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நல்ல வேலையிலே ஆண்டவரே, எங்களை ஒரு சிறு குடும்பமாய் நீங்கள் கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்றைய கிட் சர்வீஸை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக் கொடுக்குற பாட்டு வசனம் எல்லாமே பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிரயோஜனமாகவும் இருக்க உதவி செய்யுங்க. நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி பசங்களா, இன்னைக்கு கதை செஷனுக்குள்ளே போக போகிறோம். எல்லாரும் உங்களுடைய பைபிள், பென்னு, நோட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? சரி, சமத்தா ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த தீமில் பார்த்துட்ருக்கோம்? உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆமாம், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல. என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஃபெய்த்ஃபுல் சில்ட்ரன் பிஹைண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபாதர். ஆமாம், இந்த தீமில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது ஒரு வாரமும் ஒரு ஸ்டோரியும் பார்க்குறோம். சரிங்களா? சரி, இந்த வாரத்துக்கான ஸ்டோரி டாபிக் நான் உங்களுக்கு சொல்லவா? எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, சொல்லவா? மீரியாம் பிஹைண்ட் மோசேஸ் மதர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மீரியாம் பிஹைண்ட் மோசேஸ் மதர். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த டாபிக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அக்கா, ஒரு தம்பி இருந்தாங்களாம். சரியா? இவங்க சின்ன குடும்பம், அப்புறமாவும் கொஞ்சம் ஏழையான குடும்பமும் கூட. இந்த அக்கா என்ன பண்ணுவானா, தினமும் தம்பியை அக்காவும் தம்பியை டெய்லி ஸ்கூலுக்கு ஒன்றா போவாங்களாம். அப்புறம் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு ஒன்றா வருவாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சான், தம்பிக்கு எக்ஸாம்ஸ் வந்துடுச்சான். தம்பிக்கு என்னதுதான் எக்ஸாம்ஸ் வந்துடுச்சான். தம்பிக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையா. அவனுக்கு நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா. ஆனால் அவனுக்கு படிப்பு அவ்வளவா வராதான். அதனால அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தானா. அப்படி இருக்கும்போது எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல, அந்த எக்ஸாம்ஸில் அவன் எழுதும்போது நம்ம நிறைய மார்க் வாங்கணும். ஐயோ, நம்ம படிக்கலையே, என்ன பண்ணுறது? சரி, நம்ம இப்போ நிறைய மார்க் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நல்லா எழுதணும், மிஸ்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போதும் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கும்போது காப்பி அடிக்க ஆரம்பிச்சானா. நீங்கள் யாராவது காப்பி அடிப்பீங்களா? யாரும் காப்பி அடிக்கக்கூடாது, சரியா? அதெல்லாம் தப்பு. ஆனால் இந்த தம்பி என்ன பண்ணானா, நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதும்போது பக்கத்தில் பார்த்து எழுத ஆரம்பிச்சுட்டானா. இவன் காப்பி அடிக்கிறத அவங்க மிஸ் என்ன பண்ணிட்டாங்களாம், பார்த்துட்டாங்களாம். மிஸ்ஸை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? சரிப்பா, நீ காப்பி அடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, மிஸ்ஸு இவன் காப்பி அடித்ததை பார்த்து நீ எதுக்கு காப்பி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு, நாளையிலேருந்து நீ என்ன பண்ணணும், எல்லா எக்ஸாமுக்கும் தனியாக தான் உட்காந்து நீ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு சொல்லிட்டாங்களாம். இவனுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சான். அடி வாங்கினது வேற ரொம்ப வலிச்சுதான், என்ன பண்ணுறதுனே தெரியலையா. சரி, வழக்கம் போல் அவங்க அக்கா கூட இவன் என்ன பண்ணானா, அவனுடைய வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தானா. வந்துட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப டென்ஷனாக இருந்தானா. எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தானா. நாளைக்கு என்னடா பண்ணலாம், நம்மளுக்கு வர படிப்பு வராதே, எப்படிடா எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தானா. வழக்கம் போல் அவங்க அக்கா என்ன பண்ணாங்களாம், கேட்டாங்களாம், உனக்கு எப்படிடா போச்சு இன்னைக்கு, நல்லா போச்சா, எக்ஸாம்லாம் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்க போக இவன் என்ன சொன்னானா, அக்கா இந்த மாதிரி நடந்துடுச்சு, நாளையிலேருந்து மிஸ் என்ன தனியாக தான் உட்காந்து எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டாங்க அக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது, என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க அக்கா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டானா. அவங்க அக்கா என்ன பண்ணாங்களாம், இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லாமல், நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல உனக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு விளையாடிட்டு படிக்கலான்னு உட்காரும்போது இந்த அக்கா என்ன பண்ணுச்சா, அவங்க தம்பியை கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு, வா நம்ம படிக்கலாம், நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு படிக்கிறதுக்காக உட்காந்தாங்களாம். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக படிப்பு ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன பண்ணாங்களாம், ப்ரேயர் பண்ணாங்களாம். அவங்க அக்கா என்ன பண்ணாங்களாம்,
ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்களாம். அவங்க அக்கா படிப்பும் நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்களாம். இவனும் வந்து மறந்து போகிறான். ஆனால் மறந்து போகும்போதும் சொல்லிடுறான் நான் கரெக்டாக ஆன்சரு. மறுநாள் காலையில் எக்ஸாமுக்கு போகிறானா. இவன் என்ன யோசிச்சானா, மிஸ் வந்து மறந்துருப்பாங்க, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவே உட்காந்து காப்பி அடிச்சிடலாம், மறுபடியும் எப்படியும் நமக்கும் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து யோசிச்சுட்டே போகும்போது மிஸ்ஸுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு தனியாக அந்த பையனை உட்கார வச்சுட்டாங்களாம். இவனுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சான். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுறது, நான் படித்ததெல்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ள மனசுலேயே நினச்சிட்டு இருந்தானா. பேப்பரும் வந்துச்சான், எக்ஸாமும் எழுதிட்டானா. எக்ஸாம் அவனுக்கு வந்து எழுதியிருக்கோம், பாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவனுக்கு மனசில் இருந்துச்சான். அவனுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்குமே அந்த பையனுக்கு அவ்வளோ டென்ஷனா. ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க தெரியுமா, நீ எப்படியோ முட்டை தானே போட போகிற, அதுக்கு எதுக்கு, எப்படியோ நீ ஃபெயில் தான் ஆக போகிற, நீ அடி வாங்குறத நாங்கள் பார்த்து ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கோம், நீ பனிஷ்மெண்ட் வாங்குறத பார்க்கணும் போல இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், இவனை வந்து கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவனும் அதெல்லாம் காதல வாங்கிக்காம அமைதியாக உட்காந்துட்டு இருந்தானா. எல்லாருக்குமே பேப்பர்ஸ் வந்துச்சான். லாஸ்டாக தான் இந்த பையனுடைய பேப்பர் வந்துதான். அந்த பேப்பர்ல பார்த்தா இவனுக்கு சூப்பர் மார்க் கிடைச்சுதான், எல்லார விடையும் நல்ல மார்க் கிடைச்சுதான். கூட இருந்த எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான். என்னடா இது, இவன் வந்து படிக்காத மக்க பையனாச்சே, எப்படி இவனுக்கு வந்து இவ்வளோ மார்க் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸுக்குமே ஆச்சரியமாயிடுச்சா. எப்படி என்ன பண்ண, மறுபடியும் ஏதாவது காப்பி அடிச்சா அப்படின்னு மிஸ்ஸு கூப்பிட்டு கேட்கும்போது இந்த பையன் சொன்னானா, நான் காப்பியெல்லாம் அடிக்கல மிஸ், எங்கள் அக்கா தான் என்னை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறமா எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா, நான் வந்து ஏசப்பாக்காகவும் எங்கள் அக்காக்காகவும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த பையன் சொல்லி நல்ல பேர் வாங்கினானா. இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க அக்காவுடைய ஹெல்ப்போடவும் அவங்க ஏசப்பாவுடைய ஹெல்ப்போடவும் அந்த பையன் என்ன பண்ணானா, சூப்பராக எழுதி நல்ல மார்க்ஸும் வாங்கினானா. இதே மாதிரி நம்மளுடைய பைபிள்லையும் ஒரு அக்கா தம்பி கதை இருக்கு. உங்களுக்கு டாபிக்லேயே தெரிஞ்சிருக்குமே யாருடைய கதைன்னு. ஆமா, நம்ம அந்த கதைக்குள்ள போகலாமா? ஆமா, இஸ்ரேல் நாட்டு எகிப்து தேசத்துல வந்து இஸ்ரேல் நாட்டு மக்கள் எல்லாரும் அடிமைத்தனம் பட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா, பார்வோன் ராஜா கிட்ட அவருடைய சேவகர்கள் எல்லாம் வந்து ஒரு நாள் சொன்னாங்களாம், என்னன்னா இந்த மாதிரி இஸ்ரேல் நாட்டு மக்கள் வந்து அதிகமாக பெருகிறாங்க ராஜா, நம்மளை விட அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாயிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க, நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் ராஜாவுடைய சேவகர்கள் வந்து ராஜா கிட்ட சொன்னாங்களாம். அப்போ ராஜாக்கு ஒரு ஐடியா கிடைச்சுதான். என்ன ஐடியா, 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நீங்க என்ன பண்ணுங்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொன்னாராம். எவ்வளோ மோசமான ராஜா தானே அவரு. ஆமா, அவர் அந்த மாதிரி சொன்னதுமே அவருடைய சேவகர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், அதே 2 வயசுக்கு கீழே இருந்த எல்லா இஸ்ரேல் நாட்டு ஆம்பளை பிள்ளைகளையும் கொன்னுட்டாங்களாம். ஆனா ஒரே ஒரு குடும்பத்துல மட்டும் ஒரு சின்ன ஆம்பளை பையன் மட்டும் தப்பிச்சிட்டானா. எப்படி, அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்துருந்தாங்க, இந்த பையனை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் அவங்களுடைய வீட்டிலேயே இந்த சின்ன குழந்தைய ஒளிச்சு வச்சிருந்தாங்களாம். எத்தனை மாசம்? 3 மாசம். ஆமா, 3 மாசம் ஒளிச்சு வச்சிருந்தாங்களாம். அந்த பாப்பாவும் அமைதியா இருந்துச்சான். அதனால இவங்க வந்து அந்த பாப்பா பாதுகாத்துக்கிட்டே வந்தாங்களாம். பாதுகாத்துக்கிட்டே வரும்போது பாப்பா 3 மாசம் கழிச்சுன்னா என்ன பண்ணும், கத்தும், அழுவும், சிரிக்கும், அப்புறம் தவழ்ந்து போகும் இல்லையா? ஆமா, ஆனா 3 மாசத்துக்கு மேல அந்த குடும்பத்தால இந்த குழந்தைய பாதுகாக்க முடியலையா. அவங்களுடைய குடும்பத்திலேயே அவங்களுக்கு அக்கா இருக்கான்னு சொன்னால, அந்த பாப்பாவுடைய அக்கா இருக்காங்கன்னு சொன்னால மீரியா, அந்த அக்கா என்ன பண்ணாங்களாம், வெளியில போயிட்டு அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி எனக்கு தம்பி பாப்பா இருக்கா, நாங்க வந்து மறைச்சு வச்சுட்டோம் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாம அவங்க அப்பா அம்மாவுடைய சொல் பேச்சை கேட்டு சைலண்டா வீட்லயே அந்த தம்பி பாப்பாவுக்கு அடைக்கலமா இருந்தாங்களாம். சரி, இந்த தம்பி பாப்பாவை காப்பாற்ற முடியாத நேரத்துல வந்து அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு பெட்டி
உருவாக்குனாங்களாம், நாணல் பெட்டி உருவாக்குனாங்களாம். அந்த நாணல் பெட்டியில் வந்து இந்த சின்ன பாப்பாவை எடுத்து வச்சுட்டு அந்த நாணல் பெட்டியை மூடி அங்கே இருக்கிற நைல் நதியில் வந்து இந்த பாப்பாவை விட்டுட்டாங்களாம். விட்டுட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, இந்த மாதிரி என்னுடைய குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா இந்த பாப்பாவுடைய அக்கா சொன்னேன்ல, அந்த அக்கா பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, இப்பதான் சொன்னேனே, அந்த அக்கா பேர் என்ன? மீரியாம். மீரியாம் என்ன பண்ணாங்களாம், இந்த பாப்பா மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்ததுனால இந்த பாப்பாவை விட்டு பிரியவே முடியலையா. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நாணல் பெட்டி கூடயே மறைஞ்சு 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 போனாங்களாம். பெட்டி என்ன ஆகுது, பாப்பா என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக மறைஞ்சு 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 போனாங்களாம். போயிட்டே இருக்கும்போது இந்த நதி என்னாச்சான், அந்த பெட்டியை கூட்டிட்டு போயிட்டே இருந்துதான். அப்போ அரண்மனையில இருந்த பார்வோன் ராஜாவுடைய பொண்ணு இளவரசி அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த நதிக்கு குளிக்கிறதுக்காக வந்தாங்களாம். அப்படி வரும்போது அந்த அந்த இளவரசி என்ன பண்ணாங்களாம், அந்த பெட்டியை பார்த்ததுமே அது என்ன பெட்டி, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்து இந்த பெட்டியை அந்த இளவரசி கிட்ட கொடுத்துட்டாங்களாம். இதெல்லாம் யார் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஓரமா? யாரு? ஆமா, மீரியாம் அக்கா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கரெக்டான டைமுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, மீரியாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாப்பாவை எடுத்து இளவரசி பார்க்கும்போது ரொம்ப அழகா சிரிச்சுட்டே ரொம்ப அழகான ஒரு ஆண் பிள்ளைய பார்த்தாங்களாம். அந்த பாப்பாவை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான். அது பார்த்ததுமே இவங்களுக்கு வந்து அந்த பாப்பாவுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சான். தண்ணியில இருந்து எடுத்ததுனால அந்த பாப்பாவுக்கு என்ன பேர் வந்துதான், மோசேன்னு பேர் கொடுத்தாங்களாம். என்ன பேரு? மோசே. இன்னொரு வாட்டி சொல்றீங்களா, அந்த பாப்பா பேர் என்ன? மோசே. ஆமா, மோசே பாப்பாக்கு அவங்க வந்து நான் வந்து இந்த பாப்பாவை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி சொல்லும் போது தான் நம்மளுடைய மீரியாம் அக்கா ஆஹா வளர்க்குறாங்களே அப்படின்னு சொன்னதுமே அவங்க மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியில வந்து அந்த இளவரசி கிட்ட ஓடி போயிட்டு, இளவரசி நீங்கள் இந்த பாப்பாவை வளர்க்கணும்னு நான் கேட்டேன், இந்த பாப்பாவை வளர்க்கறதுக்காக நான் ஒரு ஆளை கொண்டுட்டு வரவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீரியாம் அக்கா போயிட்டு இளவரசி கிட்ட சொன்னாங்களாம். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை? இப்பெல்லாம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு வந்து யார் ஹெட்டு? பிரைம் மினிஸ்டர். நம்மளாலெல்லாம் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்ட தைரியமாக பேச முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் மீரியாம் என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இளவரசிக்கிட்டேயே என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த பாப்பாவை வளர்க்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க போக அந்த இளவரசியும் சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த மீரியாம் என்ன பண்ணாங்களாம், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி அவங்க அம்மாவையே இந்த பாப்பாவை பார்த்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்களாம். மோசே பாப்பாவும் அவங்க அம்மா கூடயே அரண்மனையிலேயே வளர்ந்தாராம். இதுல இருந்து என்ன தெரியுது பசங்களா, நம்ம வந்து நம்மளுடைய சகோதரிகள் கூட எப்பவுமே அன்பா இருக்கணும், சரிங்களா? அதோட இல்லாம எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அதிகமாக பேசக்கூடாது. நீங்கள் சின்ன பசங்க இல்லையா, உங்ககிட்ட அப்பா அம்மா என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், ஓகேவா? எந்த நேரத்தில் தைரியமாக பேசணும், எந்த நேரத்தில் ஞானமாக பேசணுன்றதும் நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? 3 பாயிண்ட் நான் சொல்லி கொடுத்தேன். என்னது? அன்பாக இருக்கணும், அப்புறம் கரெக்டான நேரத்தில் என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கடைசியாக தைரியமாகவும் இருக்கணும், ஞானமாகவும் இருக்கணும். உங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது மிஸ்ஸு கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துமே நீங்கள் என்ன பண்ணலாம், பயந்து ஐயோ தப்பாக இருக்குமோ, ஐயோ பனிஷ்மெண்ட் வாங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா? ஓகேவா? இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? இனிமேல் மீரியாம் அக்கா மாதிரி நல்ல ஒரு அன்பான சகோதரியாக இருப்பீங்களா, சகோதரனாக இருப்பீங்களா? நல்ல பிள்ளைங்க, சரி, ஓகே. இன்னைக்கான கதை வந்து முடிஞ்சிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போகலாமா? சரி பசங்களா, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சமத்தா வந்து ஸ்டோரிலாம் கேட்டிருப்பீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மெமரி வேர்ஸ் கற்றுக்க போகிறோம். எல்லாம் ரெடியா? எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து மெமரி வேர்ஸ் வந்து ஒரு புது விதமாக கற்றுக்கலாம்.
பார்த்துட்டு இருந்துப்பீங்க, ஆனால் மறந்துருப்பீங்க. நான் திரும்பி உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி ஓகே, மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? வாங்க. இங்கே நான் வசனம் எழுதியிருப்பேன், ஆனால் அந்த வசனத்தில் வந்து ஒரு சில இடத்துல டேஷ் மட்டும் போட்டிருப்பேன், ஒரு வார்த்தை இருக்காது. அந்த வார்த்தை எங்கே இருக்கும்? தோ இங்கே இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்ஸ்குள்ளே ஒரு ஒரு வார்த்தைங்க இருக்கும். அந்த டேஷ்க்கு என்ன வார்த்தை வரும்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது ஒரு சின்ன சின்ன க்ளூவை வச்சு. சரியா? ஓகேவா? ரெடியா? நம்ம கற்றுக்கலாமா? வாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேப்ஸ் சொல்லி தந்தேன். ஓகேவா? இது என்ன ஷேப்பு சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ஸ்கொயர். சூப்பர். இது என்ன ஷேப்பு? சர்க்கிள். ஓகே, சூப்பர். அடுத்தது இது என்னது? இந்த ஷேப் ட்ரையாங்கிள். சூப்பர் சூப்பர். சரி, கடைசியாக என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்கிள். ஒண்டர்ஃபுல். எல்லோரும் சூப்பராக சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இப்போ எல்லோரும் ஷேப்ஸ் கற்றுக்கிட்டீங்களா? அதுக்குள்ளே வார்த்தைங்க இருக்கா? தான் நமக்கு முக்கியம். சரியா? ஓகேவா? வசனத்துக்குள்ளே போகலாமா? வாங்க. வசனம் ஸ்டார்டிங்லேயே ஒரு டேஷ் கொடுத்துருக்கு, ஆனால் அங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்கு. என்ன இது? இந்த க்ளூ என்ன க்ளூ? என்ன ஷேப்? என்ன ஷேப்? சூப்பர், எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இது சர்க்கிள். அப்போனா சர்க்கிள்குள்ளே என்ன வார்த்தை இருக்கு? ஞானமே. அப்போ அதை இங்கே போட்டுக்கலாமா? ஓகே. ஓகே, ஞானமே போட்டுட்டோம். அடுத்தது முக்கியம். ஞானத்தை. அடுத்த டேஷ் கொடுத்துருக்கு, ஆனால் அந்த டேஷில் ஒரு க்ளூ கொடுத்துருக்கு. என்ன க்ளூ? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் இங்கே எங்கே இருக்கு? தோ இங்கே இருக்கு. சரி, ட்ரையாங்கிள்குள்ளே என்ன வார்த்தை கொடுத்துருக்கு? சம்பாதி. சரி ஓகே, அந்த வார்த்தையை எடுத்து இங்கே போட்டுக்கலாமா? சூப்பர். ஓகே, சம்பாதி. அந்த வார்த்தையை நம்ம இந்த டேஷில் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது எண்ணத்தை சம்பாதித்தாலும். அடுத்தது மறுபடியும் ஒரு டேஷ் கொடுத்துருக்கு. இந்த டேஷில் ஒரு க்ளூ இருக்கு. இந்த க்ளூ என்ன ஷேப்பு? ஸ்கொயர் ஷேப். எல்லாரும் கரெக்டாக சொல்கிறீங்களே, சூப்பர் சூப்பர். இந்த ஸ்கொயர் ஷேப் இங்கே எங்கே இருக்குது? இதுவா? இல்லை இல்லை, இதுதான் புத்தியை. ஓகே, இந்த ஷேப்புக்குள்ள புத்தியைன்ற வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். புத்தியை, அந்த வார்த்தையை நம்ம போட்டுக்கிட்டோம். சரி ஓகே. அடுத்தது சம்பாதித்து கொள். சரி ஓகே, இது எந்த அதிகாரத்தில் இருக்கு? அந்த அதிகாரத்தில் ஒரு டேஷ் கொடுத்துட்டு இருக்கு. என்ன க்ளூ கொடுத்துருக்கு? என்ன ஷேப் இது? ரெக்டாங்கிள். நம்ம ஸ்கொயர் சொல்லிட்டோம், சர்க்கிள் சொல்லிட்டோம், ரெக்டாங்கிளும் பார்த்துட்டோம். கடைசியாக இருக்கிறது இதுதான், இந்த ஷேப். இதுதான் ரெக்டாங்கிள். சரி ஓகே, இதுக்குள்ளே என்ன வார்த்தை இருக்கு? நீதிமொழிகள். அதை எடுத்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். சூப்பர். நம்ம எல்லா டேஷும் என்ன பண்ணிட்டோம்? ஃபில் பண்ணிட்டோம். நீங்களும் அழகாக வந்து எந்தெந்த ஷேப்புக்குள்ளே என்னென்ன வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க. சூப்பர், வெரி சூப்பர் பசங்களா. இப்போ நம்ம வசனத்தை கற்றுக்கலாமா? எல்லாம் ரெடியா? என் கூட சேர்ந்து திரும்பி சொல்கிறீங்களா வசனத்தை? ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். எந்த அதிகாரத்தில் இருக்கு? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே, சூப்பர். எல்லாரும் என் கூட சொன்னீங்க. திரும்பி கடைசியாக ஒரு வாட்டி படிச்சிடலாமா? சொல்லுங்க. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே பசங்களா, இன்னைக்கு வந்து இந்த வசனத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் ஷேப்ஸோட அழகாக வந்து நீங்கள் சொன்னீங்க. வெரி சூப்பர், குட். சரியா? இந்த வசனத்தை நீங்கள் வந்து மனசில் ஆழமாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து அடிக்கடி வந்து நீங்கள் சொல்லி பழகணும். சரியா? ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போகலாமா? ஹாய் பசங்களா, எல்லோரும் மெமரி வேர்ஸ் கற்றுக்கிட்டிங்களா?
எல்லோரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா மெமரி வேர்ஸை? உங்கள் நோட்லலாம் எழுதி வச்சுக்கிட்டிங்களா? ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு பிடிச்சமான செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். சரியா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் தெரியுமா? நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி விண்மில்லாம் பார்த்துருக்கீங்கள, அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு பேப்பர் கிராஃப்ட் வின் தான் பண்ண போகிறோம். சரியா? இது எப்படி பார்க்கலாமா? ஓகே, எல்லோரும் என்ன பண்ணுங்கள், A4ல் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த கலர் ஷீட்டை என்ன பண்ணுங்க, இப்படி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. சரியா? கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக மடிக்கணும். சரியா? இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு மடிச்சிருங்க. மடிச்சிட்டிங்களா? இந்த மாதிரி மடித்தோடனே உங்களுக்கு வந்து இந்த க்ராஸாக லைன் மாதிரி தெரியும். பண்ணுங்க, இப்படி மடித்து இப்போ வந்து ஒரு 3 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து இங்கேருந்து கேப் விட்டுட்டு இந்த ஓப்பன் ஆகியிருக்கு இல்லையா, இந்த சைடு வந்து சென்டராக. நீங்கள் சிசர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வீட்டில் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு செய்யணும். சரியா? நீங்களே வந்து எடுத்து கட் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போ சிசர் யூஸ் பண்ணுறதுனாலும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கைடன்ஸில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 சைடும் ஆப்போசிட் சைடு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடச்சிடும். க்ளூ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபெவிஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணுங்கள், இந்த சென்டராக அப்ளை பண்ணிடுங்க. சென்டராக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் சைடு இருக்குல்ல, நீங்கள் கட் பண்ணதில் அந்த ரைட் சைடு இருக்கிற பேப்பரில் இந்த மாதிரி அந்த கார்னரில் க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியா? அதே மாதிரி இந்த சைடு திருப்பி இன்னொரு பேப்பர் இருக்குல்ல, அதையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி 4 சைடு பண்ணிடலாமா? ஒட்டிட்டோமா? இன்னும் ஒரே ஒரு பேப்பர், இந்த ஒரு பேப்பர் மட்டும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து மேலே இருக்கிறது கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு குட்டியாக ஒரு பேப்பர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு சென்டராக ஒட்டிடுங்க. இது மாதிரி சென்டராக ஒட்டி. இப்போ வந்து இது கீழே வந்து அந்த ஸ்டெம் மாதிரி அந்த குச்சி வைக்கணும்ல, அந்த ஸ்டிக் எப்படி பண்ணுறது? இந்த மாதிரியே வேறு கலரில் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த கார்னரில் இருந்து இப்படி சுருட்டணும். இப்படி வச்சு இப்படி சுருட்டினீங்கன்னா இது வந்து நம்ம பேப்பர் ஸ்டிக் மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு நடுவில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. அப்புறம் வந்து இந்த கார்னர்லலாம் அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ தேய்ச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கு மாதிரி ரெடி ஆகிடும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த 2 கார்னர்லேயும் நம்ம வந்து எட்ஜ்லேயும் என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். இந்த 2 எட்ஜை வந்து லெவலாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டப்புறம் இது 2த்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி சேர்க்க போகிறோம். இப்படி சேர்க்குறதுக்கு என்ன பண்ணணும், நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கணும். அதுக்கு ஒரு ஊசியோ இல்லை ஏதோ ஒன்று கம்பி மாதிரி வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது வீட்டில் வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு பண்ணணும். சரியா? இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க 2 சைடும். போட்டுட்டு இப்போ வந்து இது 2த்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பி மாதிரி ஒன்று தேவைப்படுது. அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த சென்டராக இந்த கம்பியை வந்து நம்ம நுழைச்சிடணும். நுழைச்சிட்டு இதில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேர்க்க போகிறோம். சேர்த்து இங்கே நம்ம வந்து இந்த கம்பியை சுற்றி விட போகிறோம். இப்படி சுற்றிடணும். சுற்றிட்டு
அந்த சைட் திருப்பி பேக் சைடும் அதே மாதிரியே நம்ம சுற்றி விட போகிறோம். மாதிரி கம்பியை சுற்றி விட்டாச்சு. சுற்றி விட்டோன்னே இப்போ பாருங்கள் அழகாக சுற்றுதா. நம்ம அழகாக ஒரு விண்வெளி ரெடி பண்ணிட்டோம். சரியா? இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம், விளையாடலாம். ஓகேவா? இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாமா? ஹாய் பசங்களா, எல்லோரும் சூப்பராக ஆக்டிவிட்டியெல்லாம் கற்றுக்கிட்டீங்கல்ல? சரி, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்களா? எல்லாம் எழுந்துக்கோங்க. வெரி குட், எல்லாம் சூப்பராக ஃபாஸ்ட்டாக எழுந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? பாட்டு பாட போகிறோம். எல்லாம் ரெடியாக பாட்டு பாடுறதுக்கு? ஓகே, வெரி குட். நிறைய பேர் ரெடி சொல்கிறீங்க. வெரி குட், சூப்பர். நம்ம இன்றைக்கி ஒரு புது பாட்டு கற்றுக்க போகிறோம். என் கூட சேர்ந்து பாட ரெடியா நீங்கள்? ரொம்ப சின்ன பாட்டு, ஈஸியான பாட்டு. சரியா? அக்கா சொல்லித்தரேன். என் கூட சேர்ந்து நீங்கள் முதல்ல பாருங்கள். ஓகே. எல்லாரும் கை தட்டுங்க. சிலு சிலு சிலுவென உள்ளம், சிலு சிலு சிலுவென உள்ளம் என்னில் பொங்குதே, என்னில் பொங்குதே. சிலு சிலு சிலுவென உள்ளம், சிலு சிலு சிலுவென உள்ளம் என்னில் பொங்குதே, என்னில் பொங்குதே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. கூட சேர்ந்து பண்ணுங்க. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. பாடுவேன் 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 என்றும் பாடுவேன், போற்றுவேன் போற்றுவேன் என்னே இயேசுவே. பாடுவேன் பாடுவேன் என்றும் பாடுவேன், போற்றுவேன் போற்றுவேன் என்னே இயேசுவே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. என்ன புது பாட்டு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும்? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சின்னதாக இருக்குதுல்ல? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அக்கா வந்து ஒரு ஒரு வரியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கள், பாடுங்க. நம்ம என்ன வரி, ஃபஸ்ட்டு என்ன வரி சொல்லுது? சிலு சிலு சிலுவென உள்ளம், சிலு சிலு சிலுவென உள்ளம் என்னில் பொங்குதே. அண்ணா ஆக்ஷன் பண்ணுங்கள் என் கூட. சிலு சிலு சிலுவென உள்ளம், சிலு சிலு சிலுவென உள்ளம் என்னில் பொங்குதே. அதுக்கப்புறம் இயேசு என்னுள் வந்து விட்டாரே, இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. இது 2 தடவை பாடிட்டு கடைசியாக பாடுவேன் பாடுவேன் என்றும் பாடுவேன், போற்றுவேன் போற்றுவேன் என்னே இயேசுவே. ஈஸியாக இருக்குல்ல? ஆக்ஷனும் ஈஸியாக இருக்குது தானே? சரி, இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து பண்ணுறீங்களா? யார் யாரெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு? வெரி குட், சூப்பர். பாடலாமா? எல்லாரும் கை தட்டுங்க. சிலு சிலு சிலுவென உள்ளம், சிலு சிலு சிலுவென உள்ளம் என்னில் பொங்குதே, என்னில் பொங்குதே. சிலு சிலு சிலுவென உள்ளம், சிலு சிலு சிலுவென உள்ளம் என்னில் பொங்குதே, என்னில் பொங்குதே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. பாடுவேன் பாடுவேன் என்றும் பாடுவேன், போற்றுவேன் போற்றுவேன் என்னே இயேசுவே. பாடுவேன் பாடுவேன் என்றும் பாடுவேன், போற்றுவேன் போற்றுவேன் என்னே இயேசுவே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. சூப்பராக இருந்ததுல? ஸோ நீங்கள்லாம் கூட ஆக்ஷன் கற்றுக்கிட்டீங்க தானே? அண்ணா கூட சேர்ந்து ஆக்ஷன் கற்றுக்கிட்டீங்கல்ல? ஆமாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணி
பாட்டு பாட போகிறீங்க. சரியா? ஓகே, யார் யாரெல்லாம் ரெடி? நிறைய பேர் ரெடி. ஓகே, வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க. சிலு சிலு சிலுவென உள்ளம், சிலு சிலு சிலுவென உள்ளம் என்னில் பொங்குதே, என்னில் பொங்குதே. சிலு சிலு சிலுவென உள்ளம், சிலு சிலு சிலுவென உள்ளம் என்னில் பொங்குதே, என்னில் பொங்குதே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. பாடுவேன் 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 என்றும் பாடுவேன், போற்றுவேன் போற்றுவேன் என் இயேசுவே. பாடுவேன் பாடுவேன் என்றும் பாடுவேன், போற்றுவேன் போற்றுவேன் என் இயேசுவே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. இயேசு என்னுள் வந்து விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தாரே. வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க. சூப்பரா. ஆமாம், எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து சூப்பராக கற்றுக்கிட்டு பாட்டு பாடினீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம எந்த செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம்? ஆமாம், இசப்பாவை ஆராதனை செய்ய போகிறோம். சரி பசங்களா, எல்லோரும் வர்ஷிப் பண்ண ரெடியா? எல்லோரும் கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இசப்பாவை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம், அவர் கூட பேச போகிறோம், அவரை ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாம் ரெடியா? நீங்கள் என் கூட? வெரி குட். எல்லாம் வெரி குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இல்லையா? சரி, எல்லாம் கண்ணை மூடுங்க. இசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, எல்லாம் கண்களை மூடி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இசப்பா நோக்கி பார்த்து அவரோட பேசுங்க. என்னை தெரிந்து கொண்டீங்களே இசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த போன வருடம் ஃபுல்லாக எங்களும் எங்கள் ஃபேமிலியும் நீங்கள் பாதுகாத்தீங்களே இசப்பா, அதற்காக உமக்கு நன்றி. எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இசப்பாவை மட்டும் நோக்கி பார்த்து அவருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆராதனை செலுத்த போகிறோம். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? உங்கள் மனசில் என்ன தோணுதோ இசப்பாவை நோக்கி பார்த்து பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த டைமில் இசப்பாவை நோக்கி பார்த்து அவர் கூட பேசலாம். இசப்பா, உமக்கு நன்றி. நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்கு உமக்கு நன்றி. எங்கள் கூடவே இருக்கிறீங்களே இசப்பா, அதற்காக உமக்கு நன்றி. எங்களை கிருபையாக பாதுகாத்து கொண்டீங்களே இசப்பா, அதற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் எங்களை வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாம் வாய்களை திறந்து இசப்பா நோக்கி காத்திடுவார்.
செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் இயேசுப்பா. நீர் பேர் பெற தனித்தனியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. பிள்ளைகளோட எதிர்காலத்தை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசுப்பா. தேவையான எல்லாவற்றையும் நீர் சந்திங்க இயேசுப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு நோய் நொடியோ பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.